தமிழகத்தில் அரசியல் மாநாடுகள் ஒன்றும் புதிதல்ல. காசு கொடுத்து கூட்டப்படும் கூட்டம், பிரியாணிக்கும் மதுவிற்கும் மயங்கி நிற்கும் சாராய கூட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே தள்ளுமுள்ளு இருக்கும். பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்சம் இருக்கும். ஆனால் நேற்று திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அந்த பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு ஒரு முடிவுரை எழுதிவிட்டது. இந்த திடலில் நான் கண்ட மிக நெகிழ்ச்சியான காட்சி, அங்கிருந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள். பொதுவாக அரசியல் கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வர பெற்றோர் அஞ்சுவார்கள். ஆனால் மழலைகள் எவ்வித பயமுமின்றி ஒரு பூங்காவில் விளையாடுவது போல அங்கும் இங்குமாக ஓடித் திரிந்தார்கள். ஒரு பக்கம் அரசியல் முழக்கம், மறுபக்கம் மழலைகளின் சிரிப்பு. தன் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு ஒரு தந்தை முழக்கமிடுகிறார். தன் குழந்தைக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டே ஒரு தாய் மேடையை கவனிக்கிறார். இது மாநாடல்ல, தமிழினத்தின் குடும்ப திருவிழா. ஏன் இத்தனை குழந்தைகள்? ஏனென்றால் இது லஞ்ச ஊழலற்ற கண்ணியமான அரசியலை விதைக்கும் இடம் என்பதை பெற்றோர் நம்புகிறார்கள். மதுவும் புகையும் இல்லாத ஒரு தூய்மையான சூழலை அண்ணன் சீமான் இங்கே உருவாக்கியிருக்கிறார். மற்ற கட்சி கூட்டங்களில் சண்டையும் சச்சரவும் இருக்கும். ஆனால் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தும் ஒரு சிறு குழந்தை கூட அழவில்லை.